السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள், 6 விடயங்களில் நீங்கள் பொறுப்பாளர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். 6 அம்சங்கள். 6 அம்சங்களில் ஒரு மனிதன் சரியாக இருப்பான் என்றிருந்தால் அவனுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். இல்மனு லீ சித்தன், 6 விடயங்களில் எனக்கு நீங்கள் பொறுப்புதாரர்களாக எடுத்துக்கொள்ளுங்கள், உத்தரவாதம் தாருங்கள். மின் அன்புசிக்கும், உங்கள் தரப்பில் இருந்து. அவ்வாறு நீங்கள் தந்தால் அல்மல் லகுமுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு உங்களுக்கு நான் பொறுப்பாக ஆகிவிடுகிறேன். 6 விஷயங்கள். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. 1, நீங்கள் பேசினால் உண்மை மட்டும் பேசுங்கள். உண்மை பேசணும். 6 விஷயத்திலும் முதலாவது விஷயம் உண்மை பேச வேண்டும். ஒரு மனிதர் பொய் பேசுவதை மட்டும் விட்டுவிட்டால் அவரில் நிறைய மாற்றங்கள் வந்துவிடும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தப்பிப்பதற்கு இருக்கின்ற மிக மிக லாபகமான விஷயம் பொய் தான். கொலை செஞ்சு போட்டு செய்யலன்னு சொல்லலாம், களவெடுத்துட்டும் எடுக்கலன்னு சொல்லலாம். இந்த பொய் சொல்லலாம்ங்கிற நம்பிக்கையில அத்தனை தவறும் செய்யலாம். குடிச்சு போட்டு குடிக்கலன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இந்த பொய் இருக்கும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 6 விடயங்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். முதலாவது என்ன? நீங்கள் பேசினால் கட்டாயமாக உண்மை பேச வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, ஒரு கசப்பான சூழலாக இருந்தாலும் உண்மையை பேசு. உண்மையை பேசுறதுக்கு தயாராகி பேசணும் என்ற அவசியம் இல்லை. ஒரு உண்மைய எப்ப கேட்டாலும் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒருத்தனுக்கு ஒரு வழக்கு வருது, அந்த வழக்குல பொய் ஒன்று சொல்லிட்டான். நீதிபதிக்கு முன்னால் ஒரு பொய் சொல்லிட்டான். ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த வழக்கை திருப்ப கேட்கிற நேரத்துல இவன் என்ன சொன்னானுங்கிறது இவனுக்கு ஞாபகம் இருக்க மாட்டாது. பொய் என்ன செய்யும், சில வேளை மறந்து போயிடும். அப்ப இவன் என்ன பொய் சொல்றானோ அதை இவன் எழுதி வச்சு பாடமாக்கணும், அடுத்த தவணைக்கு இவன் போறதா இருந்தா. ஆனா உண்மை அப்படி இல்லை. உண்மையை சொல்றதுக்கு பாடமாக்க தேவையில்லை. உண்மையை சொல்றதுக்கு மறதி பெரும்பாலும் வரப்போறது இல்லை. எனவே உண்மை என்கிறது என்ன செய்யும் என்று கேட்டால் நம்மை பாதுகாக்கும். பொய் என்பது நாம தான் அதை பாதுகாக்கணும். உண்மை நம்மளை பாதுகாக்கும், பொய் அதை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம சொன்ன நம்மளுக்கு தான் தெரியும். எனவே பொய் என்பது வாழ்க்கையில மிக மோசமான ஒரு செயல். சகல பாவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது பொய்யாக இருக்கும். ஒரு குடிச்சு போட்டு குடிக்கலன்னு சொல்லலாம், களவெடுத்தா எடுக்கலன்னு சொல்லலாம், பொய் சொல்லி போட்டே பொய் சொல்லலன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுக்கும் பொய் என்பது ஒரு மிக ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன சொல்றாங்க, நீங்க பேசினா உண்மை பேசுங்க. நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு 4 கட்டாயமான பண்பு இருக்கு. 4 கட்டாயமான பண்பு. அதுல மிக முக்கியமானது உண்மை பேச வேண்டும். ஒரு நபி எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நபிமார்களுக்கு தெரியும், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று இந்த மக்களுக்கு சொன்னா இந்த மக்கள் அதை ஒத்துக்கொள்ளாம எனக்கு அடிப்பாங்க, கல்லறிவாங்கன்னு தெரியும். ஆனா அவர்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. நபிமார்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய பண்புகள் 4.
அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், செய்திகளை எத்தி வைக்க வேண்டும், தூதை எத்தி வைக்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு நம்பிக்கை நாணயம் இருக்க வேண்டும். யாரை ஏமாத்துறாளாக நபி இருக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த ஊரை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறப் போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பொருள்களை இன்னொருவரிடம் ஒப்படைத்து விட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்பிக்கை நாணயம் இருக்க வேண்டும். முதலாவது, அவர்கள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகின்ற தூதுத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், மறைக்க கூடாது. இரண்டாவது, நம்பிக்கை நாணயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒருவர் நபியாக ரசூலாக வருகிறார்கள் என்றால் கட்டாயம் அவருக்கு நல்ல புத்தி கூர்மை இருக்க வேண்டும். பத்தானத் என்று சொல்லக்கூடிய தன்மை, புத்தி கூர்மை இருக்க வேண்டும். மடத்தனமானாக்கள் தலைவர்களாக நபிமார்களாக வருவதில்லை, வரக்கூடாது. தலைவருக்கே மடத்தனம் என்றா சமூகத்தின் நிலைமை என்னையா இருக்கும்? அப்ப மூணு விஷயம். நாலாவது, ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு கட்டாயமான விஷயம், உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த கட்டத்திலும் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் பொய் பேசக்கூடாது. அப்ப இப்படி ஒரு மகத்துவமானதுதான் உண்மை பேசுதல் என்கின்ற தன்மை. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உண்மை உன்னை நல்லதின் பக்கம் இட்டு செல்லும், பொய் உன்னை கெடுதியின் பக்கம் இட்டு செல்லும். உண்மை பேசினா அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்மளை பாதுகாக்கும். பொய் பேசினா அது மாட்டிக்குமோ என்கிற பதட்டத்தில அதை கடைசி வரைக்கும் கட்டி காக்க வேண்டியது நம்மளோட கடமையா போயிடும். எனவே ஒரு மனிதன் வாழ்க்கையில பொய் பேசக்கூடாது, உண்மை பேச வேண்டும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவ்ஃபு இதா வஅத்தும், நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை கட்டாயமாக நிறைவேற்றி விடுங்கள். வாக்குறுதி கொடுத்து விட்டால் கட்டாயமாக நீங்கள் அதை நிறைவேற்றி விடுங்கள். வாக்குறுதிக்கு மாறு செய்கிறது, நம்பிக்கை துரோகம் செய்கிறது என்கிறது அல்லாஹுவால் ரசூலால் மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு பண்பாக மனிதர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு நெருங்கி பழகிய கால்நடைகள் கூட வாக்குறுதி மீறுவதில்லை. அவர்கள் நெருங்கி பழகிய கால்நடைகள் கூட வாக்குறுதி மீறுவதில்லை. அப்ப மனிதர்கள் எவ்வளவு வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இந்த விடயத்தை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்றிருந்தால் சொர்க்கத்துக்கு உங்களுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், அத்துல் அமானா, நம்பிக்கையை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள். உங்களை ஒருத்தர் நம்பினா அது எந்த இக்கட்டான கட்டமா இருந்தாலும் அந்த நம்பிக்கைக்கு மட்டும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மாறு செய்யக்கூடாது. 6 விஷயத்துல 3 விஷயத்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பேசினா உண்மை பேசணும், அடுத்ததாக வாக்களித்தால் நிறைவேற்ற வேண்டும், நம்பினால் அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இந்த 3 விஷயம் என்ன தெரியுமா? 6 விஷயம் இன்னும் பின்னுக்கு 3 இருக்குது. இந்த 3ம் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வடிவத்தில் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த 3 விடயத்தில் ஒன்றாவது யாராவது ஒருவரிடத்திலே இருக்கும் என்றிருந்தால் அவர் முனாஃபிக், நயவஞ்சகர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத், நயவஞ்சகனுடைய பிரசித்தமான அடையாளங்கள் 3ஆக இருக்கும். இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அக்லஃப, அவன் வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான். வ இதா உதுமின ஹான, அவன் நம்பப்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு துரோகமாக நடந்து விடுவான். அப்ப இந்த 6 விஷயத்தில இந்த 3 விஷயத்தை இன்னொரு வடிவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்கிறார்கள். அது நயவஞ்சகர்களுடைய அடையாளம். நயவஞ்சகர்களை பத்தி உங்களுக்கு தெரியும். நரகத்திலேயும் தரஜா இருக்கு. ஒசந்த தரஜா, நடுத்தரம், கீழ்த்தரம் என்றெல்லாம் இருக்குது. அதுல ஒரு கீழ்த்தரமான தரஜா தான் நயவஞ்சகர்களுடைய தரஜா. நரகத்துல தரஜா தகுதியில மிக கீழ்த்தரமான ஒரு தரஜா
நயவஞ்சகர்களுடைய தரஜா. யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லுகிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்திலே மிக மிக அஸ்ஃபல், கீழ்த்தரமான ஒரு இடத்தில் அந்த அடியான் இருப்பான், நயவஞ்சகன். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நாயகமே யா ரசூலல்லாஹ், நயவஞ்சகர்கள் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுக்காக நீங்கள் ஜனாசா தொழுகைக்கு முன்னுக்கு இமாமாக போய் நின்று தொழுவிச்சிட வேண்டாம், தொழ வேணாம். நயவஞ்சகர்கள் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுடைய ஜனாசாவுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஒரு காலத்தில் நீ பேய்த்திராதீங்க. சூரத்து தௌபாவில் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிப்பட்டு என்ன சொல்றான்? வலா தகும் அலா கபரி. அவர கபரடிய கூட நீங்க போய் நின்ற வேண்டாம். நயவஞ்சகர்களுடைய அவர்களுக்கு ஜனாசா தொழுகையில கூட நீங்க கலக்க வேண்டாம், அவருடைய கபரடிக்கு கூட நீங்கள் போயிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்ற ஒரு சாரார் தான் முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக் என்கிற ஹதீஸ இதுல எப்படி ஒரு வேறொரு அமைப்புல சொல்றாங்க? இந்த மூன்று விஷயத்துல நீங்க பேசினா உண்மை பேசுங்க, வாக்களிச்சா நிறைவேற்றுங்க, நம்பினா அதை நீங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடங்க. இந்த மூன்று விஷயமும் நீங்கள் சரியாக நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பாகி விடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். இந்த பொய்யில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த பொய்யில ஆக குறைஞ்சபட்ச பொய் என்ன தெரியுமா? நம்ம ஒரு பிள்ளைய நம்மளுக்கு கிட்ட எடுக்கிறதுக்காக கைக்குள்ள ஏதாவது இருக்குன்னு சொல்லி பொத்திக்கிட்டு இந்தாங்க வாங்கன்னு ஒரு பிள்ளைய கூப்பிடுவோம். அந்த பிள்ளை என்ன செய்யும்? உண்மையிலே ஏதோ ஒன்றை வச்சுதான் கூப்பிடுறாராக்குமென்று நினைச்சு அந்த பிள்ளை உடனே நம்மளுக்கு கிட்ட வந்துடும். பொய்யில குறைஞ்சபட்சம் ஒரு குழந்தையை அன்புக்காக தனக்கு கிட்ட எடுக்கிறதுக்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அந்த பிள்ளையை அழைப்பது கூட பொய்யில் கட்டுப்படும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். எவ்வளவு ஏமாற்றம், அப்ப எவ்வளவு பொய் அல்லது எவ்வளவு நம்பிக்கை துரோகம் மனித வாழ்க்கையில் இருக்குது. அப்ப இந்த மூன்று விஷயங்கள் நாங்கள் சீராக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு என்று சொல்கிறார்கள். மேலும் இன்னும் மூன்று விஷயங்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொத்தம் 6 இந்த ஹதீஸில் 6. அடுத்தது என்ன? வஹ்ஃபலு ஃபுரூஜக்கும், உங்கள் மானப்பகுதிகளை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் மட்டும் பேணிக் கொள்ளுங்கள், தவறான வழியில் சென்று விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் நடப்பீர்கள் என்றிருந்தால் உங்களுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். அதே போன்று உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், தவறானவைகளை பார்க்காதீர்கள், பாவங்களை பார்க்காதீர்கள். அதே போன்று உங்கள் கரங்களை நீங்கள் அநீதத்தின் பக்கம் தீமையின் பக்கம் நீட்டி விடாதீர்கள், போட்டு விடாதீர்கள். உங்கள் கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், தீமையை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள், நன்மையின் பக்கம் மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 6 அம்சங்களையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன 6 அம்சம் சொல்லுங்க பாப்போம். முதலாவது உண்மை பேச வேண்டும், இரண்டாவது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், மூன்றாவது நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது, அதை பேண வேண்டும், நான்காவதாக நல்ல விஷயம் என்ன? நாங்கள் அனைவரும் எங்களுடைய மானப்பகுதிகளை அல்லாஹ் ரசூல் ஆகமாக்கப்பட்ட விஷயத்தில் நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது விஷயம், எங்களுடைய பார்வைகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும், அதை ஹராமான தீமைகளை பார்க்காமல் தடுத்துக் கொள்ள வேண்டும். ஆறாவது, எங்கள் கரங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கரங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவான், எங்களுடைய கரங்கள் சம்பாதித்தவைகளை கொண்டு அல்லாஹ்வினால் நாங்கள் தண்டிக்கப்படுவோம். எங்களுடைய கரங்கள் எவைகளை இந்த உலகத்தில் சம்பாதித்துக் கொள்கிறதோ அவைகளை கொண்டு நாங்கள் தண்டிக்கப்படுவோம். அப்ப இந்த 6 அம்சங்களை ஒரு மனிதன் பேணுவானாக இருந்தால் நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு என்று சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அம்சங்களை கடைபிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருப்பொருத்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருப்பொருத்தம் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருப்பொருத்தம் வேண்டும். ஏன்னா அல்லாஹ் டைரக்டா நம்மட்ட எதுவும் பேசல. அல்லாஹ் நேரடியா குர்ஆன் ஆயத்துல நம்மள இறக்கினா இல்ல. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். எனவே நாம் அனைவரும் சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நோன்போடு எப்படி எங்களுடைய இந்த அம்சங்களை முடியுமானவரை பேணுகிறோமோ அதைவிட அதிகமாக நோன்பு அல்லாத காலத்திலும் நோன்புக்கு பின்னரான காலத்திலும் இரவு காலத்திலும் நாம் அனைவரும் இவைகளை பேணிக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக சொர்க்கத்தில் நுழைகின்ற வாழுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.